அனைவருக்கும் வணக்கம். நான் இப்ராஹிம் பாதுஷா, மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் பேசுகிறேன். கடந்த பல நாட்களாக கேரள மாநிலத்தில் ஒரு ஈழத்தாயின் மகன் வேடன் என்கிற ஒரு காலத்தில் ஒரு பட்டப்பெயராக இருந்து பலரும் அழைத்த நிலையில் இன்று மிகப்பெரிய வளர்ச்சி பெறுவதற்கு இன்று வேடன் என்றால் மட்டுமே தெரியக்கூடிய அளவிற்கு அந்த பெயர் அவரை உயர்த்தியுள்ளது. அவருடைய வரிகளை எல்லோருமே இந்திய அளவில் உலக அளவில் ரசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அனைவரும் அவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுவரை பல பாடகர்கள், பல பேர், பல கவிஞர்கள் என எல்லோரும் பல புரட்சிகரமான உணர்ச்சிகரமான வரிகளை எழுதியுள்ளார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு 30 வயது இளைஞன் அந்த பாடிய பாடல் என்பது இன்று மிகப்பெரிய அளவில் வைரலாகி எல்லோரும், அனைத்து ஜனநாயக இடதுசாரி சக்திகளும், அனைத்து ஜனநாயக கட்சிகளும் ஆதரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நபராக இன்று வேடன் என்கிற ஒரு நபர் வந்துவிட்டார். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் அது போன்ற ஒரு ஆட்கள் இல்லையா என்றால் நிறைய உள்ளார்கள். அந்த ராப் பாடகர் வேடனே ஒரு இடத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய அறிவு சார்ந்த பெருமக்கள் இருக்கிறாங்க, கலைஞர்கள் இருக்காங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்றாரு. அந்த ஒவ்வொரு வாய்ப்பும் அந்த வரிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவிற்கு வலியும் வேதனையும் நிறைந்தது. பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பல பேர் சில நேரம் வன்முறையாக அந்த ஒரு மொத்த உணர்ச்சி கொட்டி பாடல் எழுதுவாங்க. ஆனால் அந்த நபர் அருமையாக அந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பார்த்தா ஒரு மெலோடி சாங்ஸ் மாதிரியே இருக்கும், ஒரு சாதாரண ஒரு ராப் பாடல் மாதிரி இருக்கும். ஆனால் வேற ஒரு லெவலில் அந்த பாடல்கள் இருக்கும். நாம் கேட்டுக்கொள்ளதெல்லாம் என்னென்னா, இந்தியாவை பொறுத்தளவில் நிறைய பேர் போட்டி போடுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் வளரணும், பாரதிய ஜனதா வளரணும், மாறி மாறி காங்கிரஸ் வளரணுமா அல்லது பாரதிய ஜனதா கட்சி வளரணுமா என்று மிகப்பெரிய போட்டிகள் இருக்கும். ஆனால் நம்ம சொல்றது என்னன்னா, கம்யூனிசம் வளரணும், இந்திய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வளரணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வளர்ந்தால் தான் திராவிட கட்சிகள் வளர்ந்து இன்னைக்கு தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய மாடலாக ஒரு வளர்ச்சியில் ஆகச்சிறந்த அறிவு சார்ந்த பெருமக்களாக உருவாகி கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் போன்று இந்தியா வளரணும்னா கம்யூனிஸ்ட் வளரணும். காங்கிரஸ் கடந்த காலங்களில் செய்தது என்ன, பாரதிய ஜனதா செய்தது என்ன என்றால் இரண்டுக்கும் ஒரே ஒப்பீடு மாதிரி தான் இருக்கும். இல்லை காங்கிரஸ் அதிகமாக துரோகம் செஞ்சிருக்கும், இல்லை பாரதிய ஜனதா கட்சி அதிகமான வன்முறைகள் செஞ்சிருக்கும். ஆனால் கம்யூனிஸ்டுகள் என்னைக்கும் மக்கள் பக்கம் நிற்பவர்கள். இன்னைக்கு பாடக்கூடிய அந்த பாடல்கள் கூட பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டா காங்கிரஸ் என்று பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் எல்லா அடையாளத்திலும் தன்னுடைய வழிகளை தன்னை போன்ற ஏழை எளிய மக்களை, சாதிய அடக்கு ஒடுக்குமுறையில் உள்ள மக்களை ஒரு புரட்சிக்கு வர வேண்டும், அது மென்மையாக வர வேண்டும், அறிவு சார்ந்து வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும்னு அற்புதமான ஒரு பாடல்களை பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் நம்ம இந்த தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட, திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை அதிகமாக, கம்யூனிஸ்ட் விசிகா போன்ற கட்சிகள், விசிகான்றது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, அண்ணன் நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய முனைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட அற்புதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை, அதாவது ஒரு 30-35 வருஷம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பல போராட்டங்களுக்கு அப்புறம், பல உயிர் போராட்டங்களுக்கு அப்புறம் அறிவு சார்ந்த ஒரு கட்சியை வடிவமைச்சிருக்காருன்னா இன்னைக்கு அது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். அப்புறம் திராவிட கட்சிகள் அவங்களும் அப்படித்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உரிமைகளுக்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக கொண்டு வந்துச்சா இல்லை அதிமுக கொண்டு வந்துச்சா அப்படின்றதெல்லாம் பெருசு இல்லை. ஒரு ஸ்மார்ட் மாடர்ன் ஸ்கூல் சொல்லி 10ஆம் கிளாஸுக்கு மேலே நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாமே இலவசமாக கொடுத்து பண்ணுறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். நல்லா படித்த மாணவர்களுக்கு அதுவும் ஹை கிளாஸ் உணவு, நல்ல தங்கும் விடுதிகள், காலேஜ் முடிகிற வரைக்கும் எந்த ஃபீஸ் இல்லை, எந்த ஒரு செலவு இல்லாமல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க இந்த அரசுகள்.
அப்போ இந்த திமுக அல்லது அதிமுக கட்சிகளை பார்த்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தமிழ்நாட்டிலும் பல வேடர்கள் உள்ளார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் வாய்ப்புகள் கொண்டு வர முடியும். பல சாதிய மத ஒடுக்குமுறை அடக்குமுறைகளை எடுத்து பேசுவதற்கு பலர் உள்ளார்கள். பொருளாதாரத்தில் வீழ்ந்திருப்பார்கள், அல்லது அவர்கள் சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க. ஆனால் வேடன் அப்படின்ற அந்த நபர்கிட்ட நான் நிறைய பார்த்தது என்னன்னா, அவருடைய வயதுக்கும் அவருடைய மெச்சூர்டுக்கும் கொஞ்சம் கூடி சம்மந்தமே இல்லை. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு 80 வயசுல ஒரு பெரிய அறிவு சார்ந்த பெருமகன் எப்படி பத்திரிகையாளர் சந்திப்பு, நிறைய இடங்கள் மக்கள் சந்திப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு. மேடையில் அவர் செய்யக்கூடிய அவருக்கு அந்த கலை மற்றும் அந்த கலைக்கான நேரத்தில் அனைத்து மக்களையும் ஈர்க்கக்கூடிய வகையில், உணர்வுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய வகையில், அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய வகையில், நாட்டை சிந்திக்க, நம்மை சிந்திக்க, நாம் எப்படி ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும், இந்த எப்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் முன்னேறி வர வேண்டும், எப்படி நாம் நம்ம ஒரு ஹீரோ, நம்ம தான் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஒரு கதாநாயகர்கள் என்பதை நாம் புரிந்து செயற்பட வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கார். நான் நிறைய அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் பார்த்தேன். ரொம்ப மெச்சூர்டா இருக்கு. இங்க ஒன்றும் இல்லை, சில பேர் இங்கே தோத்து போக காரணம் என்னன்னா, நல்ல மக்கள் பணி செய்வாங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ இல்லை ஒரு பாராட்டோ கிடைச்சிச்சுன்னா அவங்க ரொம்ப அப்படியே புரட்சி மாதிரி வெடிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு வெறுப்பாகி அடுத்து வாய்ப்பு கொடுக்குறவங்க கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ வேடன்ட்டு நம்ம பார்த்தது அன்னைக்கு கூட நான் காரில் போகும்போது கூட பாட்டெல்லாம் கேட்டு போயிருந்தேன். நிறைய சமீப காலமாக நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி நிறையா ஒரு ஜனநாயக சக்திகளுடைய தலைவர்கள் அழைத்து பேசுகிறாங்க, வேடன்ட்டு நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு. எல்லாரும் தங்களுடைய அரசியல் பாதைகள், தங்களுடைய போராட்ட களங்களை மறந்து வாழ்த்தக்கூடிய பெரும் மனப்பான்மையோடு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இயங்கிட்டு இருக்கோம், நான் உட்பட எல்லாருமே இது போன்று பல எழுச்சிகள் வரணும். மனிதன், நம்ம மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் சொன்ன பார்த்தா, மனிதனை மனிதனாக மதிப்பவனே மிகச்சிறந்த மனிதன். அவ்வளோதான். இதில் சாதியா மதமா இவனா அவனா வெள்ளையா கருப்பா, அதில் அந்த வேடனுடைய பாடலில் ஒரு வரி இருந்துச்சு. அந்த செஸ் போர்டில் 16 காயின், வெள்ளையும் 16 காயின், கருப்பும் 16 காயின். ஏன் கருப்பை முதல்ல நகர்த்தக்கூடாது, வெள்ளையை நகர்த்துறது மட்டுமே ஏன் பழக்கம்? போய் ஒரு உலகளாவிய அரசியலை ஒரு பாடலில் கொண்டு பேசுறது ரொம்ப கஷ்டம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் இருக்க ஒவ்வொருத்தருமே வேடம் தான். ஏன் அப்படின்னா, ஏழை எளிய மக்களை மிரட்டக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கொடூரமான பறவைகளாக தெரியக்கூடிய அந்த கலெக்ஷன் குண்டர்களை வேட்டையாடக்கூடிய வேடன்கள் தான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் உள்ள தலைவர் பெருமக்கள். அத்தனை பேருமே வேடன்கள். ஏன்னா எங்களுக்கு போதுமான மீடியா வேலை, இப்போ வேடன் அவர் சினிமா ஃபீல்டில் போனதால அவருக்கு போதுமான மீடியா வெளிச்சம் கிடைச்சிது. எங்களுக்கு நாங்கள் தான் மீடியா, எங்களுடைய கைபேசி தான் மீடியா, எங்களுடைய முகநூல் தளம் தான் மீடியா. முகநூல் ஓனருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா முகநூல் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாரு. எங்களுடைய வீடியோவில் வேற எங்களுக்கு பெரிய வசதிகள்லாம் கிடையாது. ஆனால் வேடனுடைய ஒரு முந்தைய வரலாறுகள் மிகவும் கொடூரமாகவும், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உணர்ந்து, இது சாதாரணமான ஓரிரு நாட்களில் அவர் அப்படி வரலை. எங்களை போன்ற தலைவர்கள் தான் மக்களுடைய கஷ்டங்களை தெரிந்து பல போராட்டங்கள் நேரடியாக களத்தில் போராடக்கூடிய தலைவர் பெருமக்கள் நாங்கள் எல்லாருமே. அப்போது இது போன்ற வேடன்களை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும். கேரளாவில் இந்த அளவுக்கு அந்த வளர்த்தி விட்டு அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள். ஏன்னா அதுக்கு வரவே மாட்டாங்க எப்பவுமே. அந்த இன்னைக்கு கலெக்ஷன் டீமில் இருக்க பல பேர் இந்த சாதி அடிப்படையில் நீங்கள் அடுத்த கட்டப்போ போகவே கூடாதுன்னு சொல்லி, எப்படி நீட் எக்ஸாம் போன்ற பல தேர்வு தடைகள் படிப்பதற்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தார்களோ, அதே போன்று தான் இன்னைக்கு ஒரு அதிகாரத்துக்கு போய் இன்னைக்கு கலெக்ஷன் டீமில் இருக்க நிறைய பேர் நான் கூப்பிட்டு பேசுகிறேன். ஏன் தங்கங்களா இந்த வேலையில் இருக்கீங்க, ஏன் தம்பிங்களா நீங்களாம் எங்கள் அண்ணன் தம்பி தானே, ஏன் இந்த மாதிரி ஒரு அடியாள் வேலை மாதிரி செய்கிறீங்க அப்படிங்கும்போது, வேறு வேலை இல்லைங்க, வேறு வேலைக்கு போனாலும் சம்பளம் இல்லைங்க, எடுத்த உடனே ஃப்ரெஷர்னா 15,000 தரான், இதில் தான் நீ போய் மிரட்டுன்னு சொல்லி 30,000 தரான். அதுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது இது ஒரு மோசமான வேலை. ஆனால் எங்களால் திடீர்னு மாற முடியல. நாங்கள் 30,000 சம்பளம் வாங்குறதுனால நாங்கள் நிறைய லோன் வாங்கி வச்சுருக்கோம். லோன் வாங்கி வச்சிருக்கனால எங்களுக்கு மேலே இருக்கவங்க மிரட்டிட்டு திடீர்னு வேலையை விட்டு போயிட்டு அவர் வேலை இல்லை அப்படின்றாங்க. அப்போ இதுதான் கீழ்த்தரமான செயல், கீழ்த்தரமான ஒரு வேலைகள் இந்த கலெக்ஷன் டீமில் இருக்கிற செயல். என்னன்னா, பாவப்பட்ட ஏழை எளிய மக்களை அவங்கள போயிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு கட்டுற, அப்போ நீ ஏமாத்துறியா, நீ அப்படியா இப்படியான்னு சொல்லி ஒரு வெறுப்பு. அதாவது இந்த அகதிகளாக வந்தவங்க, இந்த மாதிரி இல்லை இந்த போரில் நமக்கு எதிரி நாடான தீவிரவாதிகள், இவங்கெல்லாம் தான் நமக்கு எதிரானவர்கள் அல்ல. சொந்த நாட்டில் சொந்த இடத்தில்
நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளை மன உளைச்சல் ஏற்படுத்தி அவமானப்படுத்துகிறவங்க கூடி ஒரு தீவிரவாதி பயங்கரவாதிக்கு சமந்தான். ஆனால் அதை படித்த தீவிரவாதி பயங்கரவாதிகளாக யார் இருக்கா இன்னைக்கு? எனக்கு தெரிஞ்சு கலெக்ஷன் டீமில் இருக்கவங்க தான். ஏன்னா எல்லாத்தையும் வந்து போய் பயங்கர நோஸ்கட் பண்ணுறான். ஒரு 2 நாள் முன்னாடி கூட என்னை கூப்பிட்டு ஈரோட்டிலேருந்து ஒரு தம்பி கூப்பிட்டு என் மனைவியை திட்டுறான், எங்கள் அம்மாவை திட்டுறான், எங்கள் அப்பாவை திட்டுறான், அசியசியமாக பேசுகிறான். அவன் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறான்ற நிலப்பில் அந்த தம்பி என்ன பண்ணுறான்னா ரொம்ப ஆபாசமாக அருவருக்கத்தக்க வார்த்தையில் பேசுகிறான். நம்மளே ஒரு இடத்துல பேசணுன்ற அளவுக்கு பண்ணுறான். அப்போது இன்னைக்கு வேடன் மாதிரி பல பேர் இந்த நாட்டில் வந்தால் தான் நாடு சமத்துவமான நாடாக மாறும். இப்போ இந்த நம்ம கிரிக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுக்கு அப்புறம் வந்து ஒரு கோப்பை அடிச்சிருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் மக்கள் ஜனநாயக முன்னேற்றம், அதெல்லாம் விளையாட்டு. ஆனால் விளையாட்டை இன்னைக்கு வந்து வியாபாரமாக மாற்றி இது அன்றைக்கி அதில் ஒரு 11 பேர் இறந்ததாக சொல்கிறாங்க. விளையாட்டை பார்க்குற காலங்கள் மாதிரி இன்றைக்கி வணிகம் இல்லை அதில் வெறி அப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் தவறு. ஆனால் எங்களை மாதிரி வேடனை மாதிரி அல்லது அண்ணன் திருமாவளவன் மாதிரி, அண்ணன் இன்னும் சொல்லப்போனால் தமிழுக்காக போராடக்கூடிய செந்தமிழன் சீமான், இந்த மாதிரி இல்லை நம்ம திராவிட கழகத்தினுடைய தலைவர் இல்லை அண்ணா திராவிட கழகத்தினுடைய பொதுச்செயலர், இந்த மாதிரி வந்து இந்த மண்ணுக்காக நிறைய செஞ்சவங்க இருக்காங்க. கலைஞர் ஐயா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மா ஆகட்டும், காமராஜர் ஐயா ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய செஞ்சவங்க இருக்காங்க. இந்த இடங்களை தாண்டி இன்னைக்கு வந்து படித்த இளைஞர்களை ரவுடிகளாக பொறுக்கிகளாக மாற்றி வச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் உருவாகிறாங்க. எங்கிட்ட பேசும்போது நிறைய ஒரு வாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது, தோக்கிற இடத்துல இருக்கும். அப்போ இந்த வேடன் போன்ற ஆட்களை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ படித்தவன் பூரா தற்கூரியா மக்களை மிரட்டி, நான் கேட்குறேன், ஏன் தம்பிகளா இந்த வேலைக்கு வரீங்க? இல்லை சார் வேலை இல்லைன்னு. சரி, வேலை இல்லைன்னு வந்து யாரை மிரட்டுற? வேலை இல்லாத அப்பாவி ஏழை எளிய மக்களை மிரட்டுற. அப்பாவி ஏழை எளிய மக்களை நீ மிரட்டி பெரிய ஆளாக முடியுமா? எங்களை போன்று நாங்களே யார்கிட்ட ஃபைட் பண்ணுறோம்? கார்பரேட் கம்பெனி அனுப்பக்கூடிய சட்டவிரோத குண்டர்கள்ட்ட. திருமாவளவன் யார்கிட்ட ஃபைட் பண்ணுறாரு? சாதி அடக்குமுறையில் சொந்த சாதி மக்களை, சொந்த சாதின்ற சொந்த ஒரு இந்த நாட்டினுடைய குடிமக்களை சாதியாக பிளவுபடுத்தி, நீ அங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, கோயிலில் வரக்கூடாது, நீ நிற்கக்கூடாது, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்ற இடத்துல அண்ணன் திரும்ப ஃபைட் பண்ணுறாரு. நாங்கள் எங்கே ஃபைட் பண்ணுறோம்? எந்த இடத்துலையும் சாதி மதம் இல்லை என்று பேசக்கூடிய இடத்துல கடன் வாங்க வச்சு எந்த முன்னேற்றமும், ஒரு காலத்தில் வாரமாக வந்து சீட்டு போடுறது, தெருவில் பண்டங்கள் வாங்குறது, பொருட்கள் வாங்குறது, துணிமணிகள் வாங்குறது மாதிரி வாரம் எந்த குழுவுக்கு கட்டுறதுன்ற அளவுக்கு அடிமைத்தனத்தை பண்ணி வச்சு கார்பரேட் கம்பெனி எதிர்க்கிறோம். இன்னைக்கு கார்பரேட்டில் வேலை செய்கிற பசங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்களாம் வந்து நிச்சயமாக அந்த வேடனுடைய பாடல்களை பார்க்கணும். எவ்வளோ பாதிச்சு எப்படிப்பட்ட ஒரு அரசியலை அந்த தம்பி அற்புதமாக பேசியிருப்பாருன்றதை பார்க்கணும். எவ்வளோ உணர்ச்சி வயப்பட்டு அவருக்கு கிடைத்த மேடையை அற்புதமாக பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த கலெக்ஷன் டீமில் இருக்க தம்பிகளை இந்த மாதிரி பாட்டெலாம் பார்க்கணும். பார்த்து என்ன பண்ணணும்னா, நம்ம அடிமைத்தனத்துக்கு வரமாட்டோம், நமக்கு இது தேவையே இல்லை, நம்ம வந்து இது போன்று பல ஒரு சாதனையாளர் படித்து வேலை இல்லை, வேலை வாங்கி தரியா? அறிவு இல்லையா? படித்தது வேலையை தேடி நீங்களே உருவாக தான். இப்போ எங்களை மாதிரி ஆட்களாக எங்களால் யாரும் உருவாக்கல, நாங்களாக உருவாகி மக்களுக்காக போராடி அடுத்தடுத்த இடத்துல பேர் வாங்கியிருக்கோம். அப்போ முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஆனால் முயற்சிகளை மறுத்து இன்றைய அற்ப சுகத்துக்காக, அற்ப சம்பளத்துக்காக, அற்பத்தரமான மதிப்புக்காக, அற்பத்தரமான வந்து சோம்பேறித்தனத்துக்காக இந்த வேலைகள் இருந்துட்டு நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க? உங்களோட வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறீர்கள். சட்டவிரோத குண்டர்களாக செயல்படும் என் அருமை தம்பி மனநோயாளிகளே, நீங்களாம் வந்து இந்த மாதிரி புரட்சிகரமான பாருங்கள், கம்யூனிஸ்டுகளை பாருங்கள், திராவிட சித்தாந்தத்தில் இருக்கவங்களை பாருங்கள், இன்னும் சொல்ல போனா வேடன் போன்ற ஒரு புரட்சிகரமான தன்னுடைய வரிகள் மூலமாக ரொம்ப மென்மையாக எழுதி அவங்க பாடுறதுல மட்டும்தான் உணர்ச்சிருக்கு. மேடையை விட்டு வரும்போது அவ்வளோ அழகாக பழகிறார். பத்திரிகையாளர் சந்திப்பு, மக்கள் சந்திப்பெல்லாம் பார்க்குறேன். ஒரு நமக்கே வந்துச்சே, இப்படி எல்லாமா ஒரு மனுஷனுக்கு அறிவு இருக்கும், இப்படி எல்லாமா ஒரு மனுஷனுக்கு பக்குவம் வருன்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏழை எளிய இந்த கலெக்ஷனில் இருக்க பசங்களை தான் சொல்கிறேன், ஏழை எளிய மக்களை போய் மிரட்டுறது, அவங்கள அசிங்கமாக திட்டுறது, தற்கொலைக்கு தூண்டுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சீப்பாக. அதே மாதிரி வந்து கடன், அத்தியாவசியத்துக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. கடன் இல்லாமல் போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடும். சம்பாதிச்சு யாரும் நிம்மதியாக வாழணுன்ற எண்ணமே இல்லையா? ஒரு காலத்தில் இந்த மாதிரி கடனே இல்லை, மக்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு எல்லாருமே வந்து முன்னேறி திருப்பூரில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அப்புறம் மகன் டெய்லர் ஆவான், மகனுக்கு அப்புறம் அவன் மகன் டெய்லர் ஆவான். இன்னைக்கு எல்லாருமே படித்து காலேஜுக்கு போகிறான். அப்பாவுக்கு அப்புறம் இன்னைக்கு அது அடுத்த வேலை செய்ய ஆள் இல்லை, வேறு மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க. அப்போது இந்த அடிமைத்தனத்தை உடைத்து அடுத்த முன்னேற்றத்திற்கு சமூகத்தை அழைத்து செல்வது தான் நம்மளுடைய ஒரு புரட்சிகரமான வேலையாக இருக்க முடியும்.
ஐயா அப்துல் கலாம் மாதிரி ஆட்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்க, 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை வல்லரசாக்கி காட்டுறோம். ஆனால் இங்கே 100 இளைஞர்கள் எங்கே இருக்கீங்க? கலெக்ஷன் டீமில் தான் இருக்கீங்க. இன்னைக்கு நீட் கொண்டு வந்த மாதிரி பல தேர்வுகள் கொண்டு படிக்கக்கூடாது, இதை இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகுப்புலையும் தேர்ச்சி கூடாது என்றெல்லாம் கொண்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தேர்ச்சி 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தேர்ச்சி வேணும்னா என்னன்னா, அந்த கல்வி கிடைக்காதவங்களுக்கு ஒரு தேர்ச்சி கொடுத்து அடுத்தது அவங்க அடுத்தடுத்து பயிற்சி மேலே போயிடுவாங்க. இன்னைக்கு ஸ்மார்ட் மாடர்ன் ஸ்கூல் மூலியமாக சொல்கிறோம் இல்லையா, +2க்கு மேலே வேற லெவலில் போயிடுவாங்க. அவங்க எல்லாமே காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அங்கே ஃப்ரீயாக இருக்கு. அப்போ அறிவு சார்ந்த சமுதாயமாக உயர்த்த பார்க்கும்போது படித்து நீங்கள் கலெக்ஷன் டீமில் வேலை சேர்ந்து எனக்கு வேலை இல்லை, வாரம் மாதம் 25,000 சம்பளம் தரேன், அதுக்காக நான் மிரட்டுற சம்பாதிக்கிறேன்னா எதற்காக உங்களை படிக்க வைத்தார்கள்? உங்களுடைய பெற்றோர்கள் பாருங்க, பல புரட்சிகரமாக அவங்களும் ஒரு வேடம் தான். அவங்க எப்படி செஞ்சிருக்காங்க, அவங்களும் ஒரு திருமாதான். அவங்களும் இந்த திராவிட கட்சியினுடைய ஒரு கலைஞர் தான், ஒரு ஜெயலலிதா அம்மா தான், ஒரு காமராஜர் தான். அவங்கெல்லாம் முயற்சி செஞ்சது எதுக்குன்னா, நீங்கள் இந்த மாதிரி அடிமைத்தனமான வேலைக்கு செல்ல வேண்டும் என்று இல்லை, அடுத்து எங்களை போன்று காட்டிலோ மேட்டிலோ கம்பெனிகளிலோ அல்லது ஒரு அடிமைத்தனமான வேலை இடத்துல மூட்டை தூக்குற இடத்துல எங்கேயுமே செய்யக்கூடாது, அல்லது கழிவறை கழுவக்கூடிய இடத்திலோ அல்லது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கழிவுகளை நீக்கக்கூடிய இடத்திலோ இல்லாமல் என் சமூகம் அடுத்த லெவலுக்கு வரணும்னு சொல்லி போராடுறாங்க. அப்போ அதில் நாங்கள்லாம் பல தியாகங்கள் செஞ்சு தான் போராடுறோம். இப்போ எங்களுக்கு மீடியா வெளிச்சம் கிடைக்கல. நாங்கள் இருந்த போதிலும் ஒரு 8 வருட போராட்டத்தில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி வைத்த வரலாறு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தை சாரும். அப்போ இது எங்களுடைய பெருமைகளுக்காக நாங்கள் இந்த வீடியோ போடலை. இன்னைக்கு அவருடைய நிறைய பாடல்கள் ட்ரெண்டிங் எல்லா யூடியூப் ஃபேஸ்புக்கில், எங்களது யூடியூப் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ட்ரெண்டிங் தான். ஒருத்தன் வீடியோவில் ஒரு தம்பி கூடி கமெண்ட் போட்டிருந்தான், கர்மம்டா ஃபேஸ்புக்கை திறந்தாலே இவங்க வீடியோ வருது. நாங்கள் செய்யக்கூடிய சேவைகளை போடுறோம். அரசு எங்களை அங்கீகரித்து விட்டது. ஒரு காலத்தில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம இவங்க சொல்றதெல்லாம் கேட்குறோம், ஒருவேளை அரசோ இல்லை ஆதரிக்கலாட்டி நம்ம மாட்டிக்க ஒரு பயம். இன்னைக்கு அரசும் அந்த சட்டத்தை கொண்டு மக்கள் விழித்து கொண்டார்கள். என்னன்னா உடனடியாக இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியலன்றது மட்டும்தான். அப்போ படித்த இளைஞர்கள் சாதி அடக்குமுறையில் ஒரு முஸ்லீம்கிட்ட கடன் வாங்க போனோம்னா ஒரு முஸ்லீமை கலெக்ஷன் டீமில் அனுப்புகிறான், ஒரு கிறிஸ்டின்கிட்ட கடன் வாங்கினா ஒரு கிறிஸ்டின் தம்பியை கடன் வசூல் பண்ணிட்டு அனுப்புகிறான். ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் அதே அந்த சமூகத்தை சேர்ந்தவனை போய் கடன் வாங்கிட்டு வா, கடன் வசூல் பண்ணிட்டு வான்னு அனுப்புகிறான். அங்கேயும் உயர் சாதியில் இருக்க மேலே சீட்டில் உட்காந்து உங்களை மிரட்டுறான். பல பேர் சொல்கிறீங்க, நான் சொல்லலை, உங்களுடைய கலெக்ஷனில் இருக்கவங்க சொல்கிறீங்க, அம்மாவை திட்டுறான், மனைவி திட்டுறான் அப்படின்லாம். அப்போ சுயமரியாதைக்காக உங்களை படிக்க வைத்தது எதற்கு? போய் பணம் 2ஆம் கிளாஸ் படிப்பறிவில்லாதவர்கள் செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு படித்த பட்டதாரி இளைஞர்கள் நீங்கள் செய்கிறீங்களே, வெக்கமா இல்லையா? உங்களையெல்லாம் நாங்களுக்கு வேடர்களாக பார்க்கணும். எப்படி வேடர்கள்? நாட்டை பாதுகாக்கக்கூடிய பல புரட்சிகரமான இளைஞர்களாக அறிவியல் சார்ந்து, வணிகம் சார்ந்து, தொழில் சார்ந்து, வர்த்தகம் சார்ந்து, விஞ்ஞானம் சார்ந்து நீங்களாம் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினைச்சா, ஏழை எளிய மக்கள் படித்து சிறு குறு வணிகம் செய்பவர்கள் அவர்களுடைய பணம் கட்ட முடியாத போது அவர்களை மிரட்டுறதும் அவர்களை கீழ்த்தரமாக நடத்துறதும், ரொம்ப அற்புதமான வேலைகளில் நீங்கள் பெருமை சேர்ப்பதில் நீங்கள் மாறுதட்டி கொள்வது எவ்வளவு மட்டமானக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி நீட்டு தூக்கம் வருகிறது? எப்படி உங்களுடைய கடன் வாங்கிய தவணை தொகை செலுத்த வேண்டும் என்றதுக்காக நீங்கள் பலரிடம் மண்டியிட்டு வேலை செய்கிறீர்களே, இது எப்படி ஒரு வேலையாக இருக்க முடியும்? பாருங்கள், வேடனுடைய பாடல்களை பாருங்கள், எவ்வளவு புரட்சியாக அந்த இளைஞன் துள்ளி எறிந்தது. ஒவ்வொரு வரிகளும் கவிஞரோடு கூடிய ராப் பாடகர், அவரே எழுதி பாடுறார், அவ்வளோ வரிகளை பதிவு செய்கிறார். ஒரு பேட்டியில் கூட சொல்றார், இந்த மாதிரி அடிமைத்தனமா இருந்துச்சு, அதுக்கான என்னாச்சு ஆதாரம் இருக்கான போது அந்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறாங்க. அற்புதமான கேள்வி. நம்மளாம் சாப்பாடு சாப்பிட்றவங்க தானே, சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு அது புரியும் அப்படின்னு. ஆனால் படித்த சாப்பாடு சாப்பிடக்கூடிய உங்களுக்கெல்லாம் ஏழை எளிய மக்களை மிரட்டுவதை நிறுத்த முடியவில்லையே. வெறும் அற்பத்தனமான சம்பளத்துக்காக ஒரு அடிமையாக மட்டமாக சாதிய ஒடுக்குமுறையில் நாளைக்கு முன்னேற்றமே இல்லாத ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியே இல்லாத ஒரு எதிர்காலமே இல்லாத ஒரு வேலையில் இருந்து கொண்டு நீங்கள்லாம் இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டு இருக்கீங்களே, உங்களை எல்லாம் எதுக்கு படிக்க வச்சாங்கன்னு நாங்க பார்க்கும்போது வெக்கமா இருக்கு. ஆனா இதுக்கு எங்களுடைய புரட்சி ரொம்ப அதிகமா பண்ணணும்னு நினைக்கிறோம். சில நேரங்கள்ல முந்தானத்து ஒரு பையன் திட்டின பையன் கூட சொல்றான், கலெக்ஷன்ல வரவங்களாம் மனுஷனுங்க, கலெக்ஷன்ல வரவங்களாம் நாங்களாம் எங்களையும் நீங்க மனிதர்களா பாருங்க, எங்களுக்கும் எதிர்காலம் இருக்கு, நாங்க பார்த்ததுனாலதான், இல்லைன்னா இறங்கி வேலை செஞ்சனா ஒவ்வொருத்த மேலையும் முன்பு கூடி சொல்ற காவல்துறையில் எப்படி வழக்கு பதிவு செய்யணும்னு தெரியாமல இருந்தோம். இன்னைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அற்புதமாக சட்டத்தோடு கொண்டு வந்தார். அதுல பல பேர் சொல்றாங்க எங்களுக்கு பொருந்தாதுன்னு. ஆனா மட்டமானவங்களா
உங்க மேல வழக்கு செய்யறது மிரட்டினால் வழக்கு என்பது கூட புரிந்தக்க முடியாத அளவிற்கு நீங்கள் எதற்காக படிக்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். நாம் ஒன்றும் இல்லை, இப்போ வருகின்ற 14ஆம் தேதி கூடி ஒரு ஜனநாயக சக்திகளை இணைத்து ஒரு அற்புதமான ஒரு மாநாட்டை அண்ணன் திருமான் நடத்துகிறார். எவ்வளவு பெரிய உழைப்பாளி! இது போன்ற பல ஜனநாயக சக்திகள் போராடுகிறார்கள். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற நானும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக இருந்துள்ளேன். மக்களுக்காக. அதனாலதான் இன்னைக்கு அத்தனை பெரியும் ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சி செய்வதை போன்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் புரட்சி செய்கிறது. எப்படி புரட்சி? அறிவு சார்ந்த புரட்சி, சட்டம் சார்ந்த புரட்சி, மென்மையான புரட்சி, இன்னும் சொல்ல வேண்டும் ஏழை எளிய மக்களை காப்பாற்றக்கூடிய புரட்சி, உழைக்கக்கூடிய மக்களுக்கான பாதுகாவலனாக நாங்கள் இருக்கக்கூடிய புரட்சி, உழைக்கக்கூடிய மக்களை உன்னதமாக உயர்த்தக்கூடிய புரட்சி, உழைத்து வாழும் மக்கள் பயப்படாமல் சட்டத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புரட்சி, இந்தியாவினுடைய ஆர்பிஐ என்ற வங்கி விதித்த சட்டங்களை ஏழை எளிய மக்கள் வாயில் பேச வைச்ச புரட்சி, அத்தனையும் செய்து கொண்டிருப்பது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம். அதே மாதிரி இந்த வீடியோ மூலம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்திய அளவில் காங்கிரஸ் வளரணுமா பிஜேபி வளரணுமானா இப்பவும் சொல்கிறேன், மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கம்யூனிஸ்டுகள் வளர வேண்டும். கம்யூனிஸ்டுகள் இந்திய அளவில் வந்தால் இது போன்று சட்டவிரோத குண்டர்கள் தமிழகத்திற்கு அடுத்து கேரளாவில் நான் பல பேனர்களை பார்த்தேன். இந்த மாதிரி தெருவில் வந்து மிரட்டினீங்கன்னா தொலைச்சு விடுவோம் சொல்லி அந்த பேனர்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு நிறைய சகோதரர்கள் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி நீங்க போராட்டம் அதன் அர்த்தம் தெரியாம கேட்டேன். அப்ப அவங்க அதை தமிழ்லயே மொழிபெயர்த்து சொன்னாங்க. உங்க போராட்டம் இது. அது மாதிரி கர்நாடகாலையுமே வந்து காங்கிரஸ் ஆண்டு கொண்டு இருக்கும் போது கூட அந்த சட்டங்கள் வந்துருச்சு. அப்போ இந்த புரட்சிகள் எல்லாம் செய்யக்கூடிய அளவில் இன்றைய இளைஞர்கள் இருக்க வேண்டும். உங்க வீட்டுல வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கவனோட வீட்டுல வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு தான் பல சகோதர சகோதரிகளை அழைத்து சொல்கிறார்கள், ஆரம்பத்தில் உங்களை நாங்கள் தவறாக நினைத்தோம், ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த புரட்சி என்பது என் வீட்டில் வந்து என்னையும் என் அம்மாவையும் என் மனைவியையும் என் தங்கையையும் என் சகோதரனையும் சகோதரியையும் அப்பாவையும் சித்தப்பாவையும் பெரியப்பாவையும் அத்தையையும் மாமாவையும் எல்லாம் அசிங்கப்படுத்தும் போதுதான் எனக்கு தெரிந்தது நீங்களுடைய போராட்டம் சரி என்று. ஆனால் நாங்கள் அந்த வேலையில் செய்யும் போதே எங்களுக்கு மேலதிகாரிகள் அழுத்தம் கொடுத்து எங்களை அவமானப்படுத்தி எங்களை வெட்கப்படுத்தி வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி கீழ்த்தரமாக பேசி ஆபாசமாக பேசி இழிவாக பேசும் வரை எங்களால் அதெல்லாம் வந்து சரியான வேலை என்று மட்டுமே புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் ஒருவேளை சம்பளத்திற்காக நாங்கள் வந்து இதெல்லாம் கேட்கிறோம் என்ற சூழ்நிலையில் இருந்தோம் என்று சொல்கிறார். அன்பு அறிவு சார்ந்த பெருமக்களே, வேடனை போன்று நீங்கள் உருவாக வேண்டும். அவர் போன்று உருவாக முடியாது. ஏன்னா ஒரு ஈழத்தாயினுடைய மகன், ஒரு கேரளாவில் ஒரு கூலி தொழிலாளியின் மகன், அவர்களுக்கான சவால்கள் என்பது ரொம்ப கடினம். ஆனால் உங்களை அதெல்லாம் கடந்து படிக்க வைத்து விட்டு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பிய பிறகும் அதையெல்லாம் கடந்து ஒரு 3 வருடங்கள் பயிற்சியில் இருந்தால் தியாகம் செய்தால் இன்றைக்கு நான் 8 வருடம் இன்னைக்கு என்னை நிறைய பேருக்கு தெரியும் என்றால் 8 வருட கால உழைப்பு, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 8 வருடம் இந்த மக்களுக்காக உழைத்திருக்கிறோம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பெருமக்கள், நான் ஒருவன் மட்டுமல்ல, இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கட்சியில் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேடனாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் ஒரு விஷ பாம்புகளாக, ஒரு நஞ்சுள்ள பாம்புகளாக, ஒரு அழிக்கக்கூடிய சக்திகளாக உங்களை நீங்கள் அழிக்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களை நீங்கள் அழிக்கிறீர்கள். கடன் கட்ட முடியாத மக்களை நீங்கள் வந்து மிரட்டி வசூல் செய்கிறோம் என்ற பெயரில் நேரத்தை, காலத்தை, வாலிபத்தை, இளமையை நீங்கள் அழித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் சிந்தனை அறிவை, பகுத்தறிவை, முன்னேற்ற பாதைக்கு சிந்திக்கக்கூடிய மூளை அறிவை நீங்கள் அழித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் வேடனுடைய பாடல்களை பார்க்க வேண்டும். வேடனை போன்று புரட்சிகரமான இளைஞர்களாக மாற வேண்டும். நாட்டுக்காக உழைக்க வேண்டும், வீட்டுக்காக உழைக்க வேண்டும், சமுதாயத்தை நல்ல உருவாக்க பாடுபட வேண்டும், நல்ல வணிகர்களாக, தொழிலதிபர்களாக, வர்த்தகர்களாக மாற நீங்க பாடுபட வேண்டும். அறிவியல் சார்ந்த, விஞ்ஞானம் சார்ந்த இடங்களில் உங்களுடைய கால் தடங்கள் பதிக்க வேண்டும். வேலை இல்லை என்று நீங்களே வேலை அரசு தரவில்லை, அவர் தரவில்லை, இவர் தரவில்லை என்று குற்றம் சொல்லி எண்ணப்படக்கூடாது. கீழ்த்தரமான எண்ணங்களை களைந்து பாதைகளை உருவாக்குபவர்களாக மாற வேண்டுமே தவிர, பாதையை உருவாக்கி தந்தால் அதில் போய் வாழக்கூடிய எந்த ஒரு அறிவு கெட்ட ஒரு முட்டாள்களாக நீங்கள் செயல்படக்கூடாது.
பாருங்கள், உலகமே கொண்டாடுகிறது ஒரு வேடனை. அவன் என்ன பெரிய முதலாளி தொழிலதிபர் வீட்டு மகனா, பண்ணையார் வீட்டு மகனா, தொழிலதிபர் இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய வர்த்தகருடைய மகனா, அல்லது உலகளாவிய பொருளாதார நிபுணரா? ஒன்றுமில்லை. பாமர இளைஞன் அவனுடைய வழிகளை பதிவு செய்தான். அந்த வழிகளை தாங்கிய அதே போன்று உணர்ந்த மக்கள் இன்று அவன் வடிவில் பாடுகிறார்கள். இந்த வீடியோ போடும்போது கூட அந்த தாஸ் அமு என்று வரக்கூடிய ஒரு ஈனப்பிறவி, ஒரு தவறான ஒரு ஏற்கனவே பலமுறை என்னிடம் பேசியுள்ளான். அவனுடைய தாய் வளர்ப்பில் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பிலே என்று ஒரு தாய் தவறாக வளர்க்கக்கூடிய ஒரு தாஸ் அமு என்கிற ஒரு நபர் இழிவான கமான்களை செய்துவிட்டு அதில் பெருமையாக நினைக்கிறார். நம்மை திட்டிவிட்டு சந்தோஷப்படுகிறார், ஆபாசமாக எழுதி சந்தோஷப்படுகிறார், கீழ்த்தரமாக எழுதி சந்தோஷப்படுகிறார். அது அவருக்கானது என்று அவர் நினைக்கவில்லை. அவரை அவருடைய குடும்பம் கீழ்த்தரமாக வளர்த்தது என்று நினைக்கவில்லை. ஒரு நல்ல புரட்சிகரமான வேலைக்கு, உழைத்து சாப்பிடக்கூடிய வேலைக்கு இது போன்ற தாஸ் அமு போன்ற நபர்கள் செல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. மக்களுக்காக போராடக்கூடியவர்களை இழிவாக திட்டுவதால் நாம் பெரியாள் ஆகிட்டேன், எனக்கு மனசு திருப்தியாக உள்ளது, நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு உள்ளேன், நான் அவமானப்படுத்தி விட்டேன் என்று நினைக்கக்கூடிய இடத்தில் மூளைகள் இல்லாத ஒரு நபர் போன்று செயல்படுகிறார். சந்தானம் படத்தில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி மூளையை தனியா ஆபரேஷன் பண்ணி எடுத்து வச்சு மூளையெல்லாம் உட்கார்ந்துருக்கானு. அந்த மாதிரி பதிவுகளை போட்டு என்னை திட்டுவதாக நினைத்து, என்னை திட்ட நினைக்கக்கூடிய நேரத்தில் உன் அறிவை பயன்படுத்தி வளரக்கூடிய வேலை பார். சிந்தித்து செயல்பட்டு உன் குடும்பத்தை, உன் மனைவியை, உன் அம்மாவை, உன் அப்பாவை, உன் அக்கா தங்கையை அல்லது உன் சமுதாயத்தை முன்னேற்றக்கூடிய வேலையை விட்டுவிட்டு இப்ப என்ன இந்த லைவ்ல திட்டுறதுனால என்ன உனக்கு ஒரு 10,000 வருமானம் கிடைச்சிருமா தம்பி? அதனால நான் திட்டிடுவேனா? இல்லை உன்னை கோவப்பட்டு நீ என்னை வெறுப்பேற்றிட முடியுமா? மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர்கள், உன்னை போன்ற ஈனப்பிறவிகள், மானங்கெட்ட ஈத்தரைகள், ஒரு உழைத்து சாப்பிட வக்கற்ற ஏழை எளிய மக்களை மிரட்டி தின்னக்கூடிய அற்பர்கள், இதுக்கெல்லாம் நாங்க பயந்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய நாங்க ஓடிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? சிந்திக்க வேண்டாமா? அட, நம்ம இவரை திட்டுறதை விட நம்ம போய் நல்ல ஒரு இதை பயன்படுத்தி நல்ல ஒரு வணிகம் சார்ந்து, ஒரு தொழில் சார்ந்து, ஒரு வர்த்தகம் சார்ந்து நல்ல நாம செஞ்சு, இல்ல நம்ம ஒரு புது கண்டுபிடிப்புகள் சார்ந்து செஞ்சு நான் சாதனையாளனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா? என்னை போன்ற பலரையும் திட்டி திட்டி அதில் உங்களுடைய வாழ்க்கையை அளிக்க வேண்டுமா? வரலாறு என்ன சொல்கிறது? வென்றவனுக்கும் வரலாறு உண்டு, தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு, வேடிக்கை பார்த்தவனுக்கு வரலாறு இல்லை என்று சொல்கிறது. அப்போ என்னை மாதிரி ஒவ்வொருத்தரையும் நீங்க திட்டுறதுனால என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு நேர விரயமாகும். இனியும் திட்டுங்கள், கமாண்டில் நிறைய திட்டுங்கள், தவறில்லை. ஆனால் உங்களோட வாழ்க்கை, உங்களுடைய நேரம், உங்களுடைய எதிர்காலம் வீணடிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் பதிவு செய்யுங்கள். நீங்கள் திட்டுவதால் எங்களுக்கு வலிக்கப் போவது இல்லை. ஆனால் உங்களை வளர்த்த அந்த தாய் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிக் கொடுத்து, புத்திமதி சொல்லிக் கொடுத்து, கஷ்டத்தை சொல்லிக் கொடுத்து, வலியை சொல்லிக் கொடுத்து, வேதனையை சொல்லிக் கொடுத்து வளர்த்திருந்தால் இந்த ஒரு நிலை உங்களுக்கு வந்திருக்குமா என்று தெரியவில்லை. எனவே அன்பு சமூகமே, வேடன் இன்று கேரளாவில் கலக்கி கொண்டிருந்த அந்த வேடன் தமிழ்நாடு அல்ல, இந்தியா அல்ல, உலகளாவிய அளவில் அனைவரும் தினம் தினம் பார்க்கக்கூடிய அளவில் உருவாகியிருக்கிறார் என்றால் அது அவருடைய முயற்சி, அவருடைய சிந்தனை. எத்தனை பாடல்கள், எத்தனை மியூசிக் இசைகள், எத்தனை வரிகள், என்னென்னமோ பெரிய பெரிய கவிஞர்கள் வந்தபோதும் புரட்சிகரமாக இன்றைய காலகட்டத்தில், இன்றைய நடைமுறையில், இன்றைய நிலையில், இந்த நாளில், இந்த நாட்களில், இந்த வருடங்களில் வேடனுடைய பாடங்கள் லட்சங்களாக, கோடிகளாக ஒலித்து கொண்டே இருக்கிறது, பரவிக்கொண்டே இருக்கிறது என்றால் அந்த மனிதனுடைய உழைப்பு பிறந்ததிலிருந்து அவருடைய வலி, வேதனை எல்லாமே பதிவு செய்திருக்கிறார். ஆனால் உங்களை எல்லாம் காட்டிலும் மேட்டிலும் உழைத்து படிக்க வைத்த உங்கள் தந்தை, அண்ணன், தாய் தந்தையர், அண்ணன் தம்பிகள் அல்லது மாமா, சித்தப்பா, பெரியப்பா என்று உழைத்து, ஐயோ இவன் காட்டிலும் மேட்டிலும் வேலை செய்ய வேண்டாம், நல்ல கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்கார்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று உங்களை அனுப்பினால், எங்களை போன்ற தலைவர்களை திட்டி பெருமை சேர்க்க வேண்டும் என்று நினைப்பது எப்படி ஒரு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும்? எழுத படிக்க கற்றுக் கொடுத்தது எதற்காக? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்காக. சொல்வார்கள், கலைஞரின் பேனா, கலைஞர் தலை குனிந்தார், சமுதாயம் உயர்ந்தது.
அதே போன்று புரட்சி இந்தியாவினுடைய இரும்பு மங்கியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண்ணாக என்று பலர் நினைத்தார். ஆனால் ஒரு இரும்பு மங்கையாக வாழ்ந்து காட்டினார். இப்படி தலைவர்களுக்கு அதே மாதிரி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் போன்றவர்களாம் 30-35 வருஷம் எவ்வளவோ அவமானங்கள், அசிங்க. என்னையெல்லாம் நீங்க படுத்தது அவமானமே இல்லை. அவர் எல்லாம் ரொம்ப கொலை மிரட்டல், கொலை தப்புதல்கள், நிறைய முயற்சியே தப்பிச்சிருக்காரு. அந்த மாதிரிலாம் எனக்கு வந்ததெல்லாம் மிரட்டல்கள் மட்டும்தான். இதெல்லாம் தாண்டி தான் ஒரு தலைமைகள் உருவாக முடியும். அப்போ இதுல உங்களை மாதிரி என்ன சொல்றது, ஒரு எளிமையா நம்ம பாஜகவினோட தலைவர் அருமை தம்பி அண்ணாமலை அவர்கள் வந்தது போன்று வந்தவுடனே இசட் பாதுகாப்பு பிரிவு கொடுத்து அவர்கள் திமுகவை விமர்சிச்சு பேசு, இல்லை அதிமுகவை விமர்சிச்சு பேசுகின்ற அளவுக்கு இல்லை. எங்களை மாதிரி தலைவர்கள் நாங்கள் உயிர் தப்பி வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக அரசியல் வளரும். ஆனால் நாங்கள் இடையில் சமூக விரோதிகளால் கொல்லப்பட்டாலோ, சமூக விரோத செயல்களால் நாங்கள் பாதிக்கப்பட்டாலோ, அடுத்தது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மட்டும் தங்கு தடை இல்லாமல் வளரும். காரணம், இங்கு அனைவரையும் தலைவர்களாக உருவாக்கி வைத்துள்ளேன். அதே போன்று வரலாறு பேசக்கூடிய அளவில் இன்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் யார் தலைவர் என்றால் யோசிக்கக்கூடிய அளவில் எல்லாருமே தலைவர்களாக உள்ளார்கள். எங்களுடைய விசிட்டிங் கார்டுகளை காண்பித்தால் மட்டும்தான் இவர்கள் இந்தந்த பதவிகளில் உள்ளார்களா என்று சிந்திக்கும் அளவிற்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இன்று மகத்தான மனிதநேயமிக்க உயிர்காக்கும் உன்னதமான சேவையாற்றி வருகிறார்கள். ஆனால் எங்களை நீங்கள் எதிர்ப்பதாக நினைத்து உங்களுடைய எதிர்காலங்களை வீணடித்து கொண்டு உங்களை வளர்த்தவர்களுடைய கனவுகளை சிதறடித்து கேவலமான கலெக்ஷன் டீமில் உங்கள் வாழ்க்கையை சிறகடித்து பறக்க வைத்தால் நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து அதன் மூலம் திருந்த வேண்டிய காலம் வரும். ஆனால் நாங்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. நீங்கள்லாம் வர வேண்டும், உங்களை போன்ற படித்த இளைஞர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று எனக்கு பேராசை உள்ளது. நான் எப்போதும் கூறுவதை போன்று படித்த பட்டதார் இளைஞர்களே, நீங்கள் எதிர்த்ததால் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் வளர்ந்தது. ஒரு நாள் வளர்ந்ததும் யார் யாரெல்லாம் திட்டினீர்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் கடா வெட்டு விருந்து செய்வேன், உங்களுக்கான இனிப்புகளை வழங்குவேன், உங்களுக்கான பரிசுகளை. காரணம், நீங்கள் எதிர்க்கவில்லை என்றால் எனக்கு எப்படி புரட்சி செய்யணும் என்று தெரிந்திருக்காது. நான் ஒருவன் புரட்சி செய்ய களமிறங்காமல் இருந்தால் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருமக்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் களமிறங்கி சட்டவிரோத குண்டர்களை களமாடி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கையெடுத்து கும்பிட்டு வணங்கும் அளவிற்கு இன்னைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பவும் சொல்கிறேன், நாங்கள் வளர்ந்தால் எங்களை யாரெல்லாம் மிரட்டினீர்களோ, கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் அல்லது இன்னும் என்னென்ன திட்டி மிரட்டல் விடுத்த அத்தனை பேரையும் முகநூலில் நாங்கள் எழுதி நாங்கள் அதை பதிவு செய்து வைத்து கொண்டு நிச்சயமாக அழைத்து உங்கள் அனைவருக்கும் விருந்து வைப்போம். ஆனால் அதைவிட நீங்கள் எல்லாரும், நாங்கள் எல்லாம் எப்படி வேடனாக மாறினோமோ, ஆயிரக்கணக்கில் இன்று வேடர்கள் உள்ளார்கள், எப்படி நாங்கள் மாறினோமோ அதே மாதிரி நீங்களும் வாழ வேண்டும், மாற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு மேலும் நீங்கள் மாறவில்லை என்றால் மாற்றம் ஒன்றே மாறாதது. வாழ்க்கையில் கடினமான நெருக்கடிகளை சந்தித்துதான் நீங்கள் பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கும் காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். இனிமேலாவது மக்களை மிரட்டி சாப்பிடுவதை விட்டுவிட்டு புரட்சிகரமான அல்லது ஒரு குறைந்த சம்பளத்தில் மக்கள் நலன் சார்ந்த, மக்கள் உங்க வீட்டில் இருக்கவங்களாக இருந்தால் கூட பரவாயில்லை, அவர்களுக்கான நலன் சார்ந்த ஒரு நல்ல உணவில். நாங்கள்லாம் நினைச்சு கலெக்ஷன் ஏஜென்சி எடுத்த மாசம் 1 கோடி ரூபாய் என் டேபிளில் சம்பாதிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டியும் எங்களுக்கு தெரிந்த நபர்களிடம் அரிசி பருப்பு வாங்கிய வீட்டுக்கு கொடுப்பனே தவிர கலெக்ஷன்ல வச்சு பல கோடிகளை சந்தித்து ஒருபோதும் நான் கொடுக்க மாட்டேன். என்னை சார்ந்த என் அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் அனைவரும் அது போன்று செய்ய மாட்டார்கள். நாங்கள் எல்லாம் உழைத்து வாழ்ந்து உழைத்து உண்டு நல்ல வருவாயில் உண்டு பழகிவிட்டோம். இன்றும் தொழில் செய்து வருகிறோம், வேலை செய்து வருகிறார்கள். எந்த ஒரு சிறு தொழில் கூட செய்து பிழைக்கக்கூடிய மக்கள் இன்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றி தலைவர் பெருமக்களாக உருவெடுத்துள்ளார்கள். அது போன்று இன்று நான் வேடனுடைய அந்த பாட்டு கேட்டதனால் சமூக அக்கறையோடு பதிவு செய்கிறேன். சாதி அடக்குமுறைகளில் சாதியை வைத்து உங்களை அசிங்கமாக திட்டக்கூடிய அந்த கலெக்ஷன் வேலையில் இல்லாமல் புரட்சிகரமாக வெடித்து சிதறி உங்களுடைய
ஒரு நல்ல சமூகம் காக்கக்கூடிய, குடும்பத்தை காக்கக்கூடிய நல்ல வேலைகளுக்கு செல்ல வேண்டும். கலெக்ஷன் டீமில் செல்லக்கூடாது என்று படித்த நீங்களே அறிவுறுத்தக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும் என்று கூறி இந்த நேரலையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.